அரசு மருத்துவமனையில் லேப்டாப் திருடிய கும்பல் கைது. தாம்பரம் அரசு மருத்துவமனையில் நிர்வாக பகுதிகளில் புகுந்து லேப்டாப் திருடி 2 பேர் அங்கேயே படுத்து உறங்கி மறுநாள் காலையில் வெளியேறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை சமீபத்தில் கட்டப்பட்ட புதிய கட்டிடத்தில் செயல்படுகிறது. அதன் அருகாமையில் நிர்வாக அலுவலக கட்டிடம் ஒன்று செயல்படும் நிலையில் அந்த அலுவலக கதவு உடைத்து உள்ளே சென்ற 2 நபர்கள் 7 லேப்டாப்களை திருடி சென்றனர். இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளுடன் தலைமை மருத்துவர் பழனிவேல் ராஜன் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணையை துவக்கினர். இதில் கண்ணகி நகரை சேர்ந்த 29 வயதான ஜேக்கப், 27 வயதான அப்பு ஆகிய 2 பிடிபட்டனர். அவர்களிடம் விசாரித்த போது மருத்துவமனை நிர்வாக கட்டிடத்திற்கு பாதுகாவலர் இல்லாமல் இருந்ததை நோட்டமிட்ட நிலையில் நள்ளிரவில் கடப்பாறையை கொண்டு கதவை நம்பி உள்ளே நுழைந்ததாகவும் அங்குள்ள 7 லேப்டாப்களை சுருட்டி கொண்டு உடனடியாக வெளியேறினால் இரவு ரோந்து போலீசில் சிக்குவோம் என அதிகாலை 4 மணி வரை அங்கேயே படுத்து உறங்கி அதிகாலை வெளியேறி சென்றதாக தெரிவித்தனர். இதையடுத்து இருவரையும் கைது செய்து தாம்பரம் குற்றவியல் நடுவர் முன்பாக ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். தாம்பரம் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஏற்கனவே பாதுகாவலர் ஒருவர் 40 குழாய்களை திருடி சிறை சென்ற நிலையில் மேலும் நிர்வாக கட்டிடத்தில் பாதுகாப்பு குறைபாட்டை பயன்படுத்தி நள்ளிரவில் புகுந்த திருடன் 7 லேப்டாப்களை திருடிய நிலையில் பதட்டமின்றி அதிகாலை வரை படுத்து உறங்கி வெளியேறி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.